நடந்து வரும் இந்த வருட ஐபிஎல் சீசன் என்பது கடந்த வருடம் போலவே சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக மாறியிருக்கிறது. கடந்த சீசனை பொறுத்தவரையிலும் கூட சிஎஸ்கே அணி மிகவும் மோசமாக விளையாடியது. அதற்கு பிறகு இந்த சீசனிலாவது சிஎஸ்கே அணி மீண்டு வர வேண்டும் என்றுதான் சிஎஸ்கே அணியில் முக்கிய மாற்றங்கள் நிகழ்ந்தது. அப்படியாக நடந்த மாற்றங்களில் ஒன்றுதான் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு வந்தது. அதேபோல ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கே அணியிலிருந்து வெளியேற்றப்பட்டது. இப்படியாக சில மாற்றங்களை சிஎஸ்கே அணி இந்த சீசனில் செய்து பார்த்தது. அப்படி இருந்தும் கூட இந்த சீசனில் இதுவரை 3 போட்டிகள் முடிவடைந்த நிலையில், அதாவது சிஎஸ்கே அணிக்கு 3 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் சிஎஸ்கே அணி கடந்த சீசன் போலவே தான் இந்த சீசனிலும் விளையாடி வருகிறது. எந்த ஒரு மாற்றம் என்பது சிஎஸ்கே அணிக்கு ஏற்படவில்லை. அதிலும் இந்த சீசனை பொறுத்தவரையில் இதுவரை சிஎஸ்கே அணி 3 போட்டிகளில் விளையாடி இருக்கிறது. இதில் கடந்த 2 போட்டிகளில் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்ததை கூட சரி என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கடைசியாக நடைபெற்ற இந்த ஆர்சிபி அணிக்கு எதிரான இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்த விதம்தான் சிஎஸ்கே அணியில் மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்கியிருக்கிறது. இப்படியாக பிரளயம் உருவாகவில்லை என்றால்தான் ஆச்சரியம். ஏனென்றால் சிஎஸ்கே அணி வரலாற்றில் இப்படி ஒரு தோல்வியை இதுவரை அடைந்ததே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சிஎஸ்கே ஆர்சிபி அணிகளுக்கு எதிரான போட்டி தொடங்கி டாஸை வென்ற சிஎஸ்கே அணி இதுவே சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் இந்த சீசனில் இதற்கு முன்பு 2 போட்டிகளிலும் சிஎஸ்கே அணி டாஸை இழந்திருந்தது. ஆகவே ஆர்சிபி அணிக்கு எதிரான இந்த போட்டியில்தான் சிஎஸ்கே அணி டாஸை வென்றது. அதேபோல என்னதான் இந்த போட்டி ஆர்சிபி அணியின் ஹோம் கிரவுண்டான சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெற்றாலும் கூட இந்த மைதானத்தில் சிஎஸ்கே அணியின் வெற்றி சதவீதம் என்பது அதிகமாகவே இருக்கிறது. ஆக சிஎஸ்கே அணி டாஸை வென்ற போதும் அதே சமயம் இந்த மைதானம் சிஎஸ்கே அணிக்கு சாதகமாக இருக்கும் என்ற புள்ளி விவரமும் சேர்ந்ததால் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அத்தகைய எதிர்பார்ப்பில் தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆர்சிபி அணியை பொறுத்தவரையில் இதுவரை வரலாறு காணாத அளவுக்கு கொடூரமான அதிரடியை வெளிப்படுத்தியது ஆர்சிபி அணி. இப்படி ஒரு அதிரடியை ஆர்சிபி அணியிடமிருந்து கண்டிப்பாக சிஎஸ்கே ரசிகர்கள் இந்த போட்டியில் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அதற்கு காரணம் ஆர்சிபி அணியில் களமிறங்கிய ஒவ்வொரு பேட்ஸ்மேன்களும் சிக்சர்கள், பவுண்டரிகள் என அதிரடி மழையை பொழிய விட்டனர். ஆர்சிபி அணியில் ஓப்பனிங் இறங்கிய பிலிப் சால்ட், விராட் கோலியில் தொடங்கி அடுத்தடுத்து களமிறங்கிய தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதார், டிம் டேவிட் உள்ளிட்ட அனைவருமே சொற்ப ரன்களில் அவுட் ஆகாமல் 46, 50, 48, 70 என தாறுமாறான ரன்களை குவிக்க, இதனால் 20 ஓவர்கள் முடிவில் பெரும் 3 விக்கெட் இழப்பிற்கு 250 ரன்கள் வரை எடுத்துவிட்டது ஆர்சிபி அணி. எப்படி 250 ரன்கள்? ஆமாங்க, இதுவரை சிஎஸ்கே அணிக்கு எதிராக ஐபிஎல் வரலாற்றில் அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோரே இதுதாங்க. அந்தளவுக்கு சிஎஸ்கே அணியின் பந்துவீச்சு என்பது மிகவும் மோசமாக இருந்தது இந்த போட்டியில். மேலும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் பந்துவீச்சும் மோசமாக இருந்தது, ஃபீல்டிங்கும் மோசமாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் ஆர்சிபி அணியால் இந்தளவுக்கு ரன்கள் மலையை குவிக்க முடிந்தது. ஏனென்றால் இந்த போட்டியில் ஆரம்பத்திலேயே விராட் கோலியின் எளிதான கேட்சை சிவம் தூபே தவறவிட்டிருந்தார். அதுதான் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக முதல் அடியாக மாறியது. அதன் பிறகு சிஎஸ்கே அணியின் ஃபீல்டிங்கில் சொதப்பல் ஏற்பட்டு அவ்வப்போது பவுண்டரிகளும் விடப்பட்டது. அதே சமயம் முக்கியமான ஆர்சிபி அணியின் விக்கெட்டின் போது சிஎஸ்கே பவுலர்கள் அதை நோபாலாகவும் வீசிவிட்டனர். இதனாலும் ஆர்சிபி அணியின் ரன் மலையை சிஎஸ்கே அணியால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அது மட்டுமில்லாமல் கடைசி சமயத்தில் தடுக்க வேண்டிய பந்துகளையும் கைக்கு வந்த கேட்சுகளையும் சிஎஸ்கே வீரர்கள் அடுத்தடுத்து தவறவிட்டனர். இது அனைத்தும் சேர்ந்து சிஎஸ்கே அணிக்கு எதிராக ஒரு வரலாற்று சாதனையை ஆர்சிபி அணி உருவாக்க காரணமாக மாறியது. அதுவும் ஆர்சிபி அணியின் சொந்த மைதானம் இது என்பதால் இவ்வளவு பெரிய இலக்கை சிஎஸ்கே அணியால் சேசிங் செய்ய முடியுமா என்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்தது. அதன் பிறகு இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் பலரும் எதிர்பார்த்தது போலவே இவ்வளவு பெரிய இலக்கை சிஎஸ்கே அணியால் எட்டி பிடிக்க முடியவில்லை. அதுவும் இந்த சீசனில் ஏற்கனவே சிஎஸ்கே அணி மீதான குற்றச்சாட்டு என்னவென்றால் வெற்றியோ தோல்வியோ, ஆனால் எந்த ஒரு இன்டென்ட்டும் இல்லாமல் சிஎஸ்கே வீரர்கள் விளையாடுகின்றனர் என்பதுதான்
சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலாக இருந்து வந்தது. வெற்றி பெறுவதோ தோல்வியடைவதோ விளையாட்டில் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த ஒரு முனைப்பில் ஒவ்வொரு வீரர்களும் விளையாட வேண்டும். அந்த ஒரு விஷயம் என்பது இந்த சீசனில் சிஎஸ்கே வீரர்களுக்கு இல்லை என்பது அப்பட்டமாகவே தெரிகிறது. அதுவும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி எப்போதும் போல சிறப்பாக விளையாடி இவ்வளவு பெரிய இலக்கை ஆர்சிபி அணி எடுத்து சிஎஸ்கே அணி தோற்று போயிருந்தால் கூட அது பெரிதாக இருந்திருக்காது. ஆனால் சிஎஸ்கே அணி வீரர்கள் ஃபீல்டிங்கில் சொதப்பியது, பந்து வீச்சில் சொதப்பியது என, அதனைத் தொடர்ந்து பேட்டிங்கில் சொதப்பியது என இப்படியாக விளையாடி இந்த போட்டியில் தோல்வியடைந்ததுதான் மிகப்பெரிய சிக்கலாக மாறியது. ஏனென்றால் இப்படி ஒரு தோல்விக்கு பிறகும் சிஎஸ்கே அணியை களையெடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த சீசனில் சிஎஸ்கே அணியால் ஒரு வெற்றியை கூட பெற முடியுமா என்பதே கேள்விக்குறியாக மாறிவிடும். அந்தளவுக்கு சிஎஸ்கே அணியின் செயல்பாடுகள் என்பது மிக மிக மோசமாக இருக்கிறது. இதை புரிந்து கொண்டுதான் நம்ம தல தோனி இப்போது கடுமையான முடிவுகளை சிஎஸ்கே அணியில் எடுத்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது. அதுவும் இந்த சீசனில் தோனி முதல் 2 வாரங்களுக்கு விளையாட மாட்டார் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது. காயம் காரணமாக முதல் 2 வாரங்களுக்கு சிஎஸ்கே அணியில் தோனி இடம்பெற மாட்டார். இந்த ஒரு விஷயமும் கூட சிஎஸ்கே அணிக்கு மனதளவில் மிகப்பெரிய பின்னடைவாக மாறியது. ஆனாலும் கூட தோனி இல்லை என்றாலும் சிஎஸ்கே வீரர்களை பொறுத்தவரையில் சிறந்த வீரர்களாகத்தான் இந்த சீசனில் இருக்கின்றனர். ஆகவே அவர்கள் நினைத்தால் ஓரளவுக்கு சமாளித்து விடலாம். ஆனால் எந்த ஒரு வெற்றிக்கான முனைப்பும் இல்லாமல் விளையாடி தொடர்ச்சியாக தோற்று வருவதுதான் இப்போது சிஎஸ்கே அணிக்கு சிக்கலாக மாறியிருக்கிறது. ஆகவேதான் இந்த போட்டியின் போது இறுதி கட்டத்திலேயே தல தோனி அவசரமாக சில முடிவுகளை எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்தளவுக்கு எந்த ஒரு முனைப்பும் இல்லாமல் விளையாட வேண்டிய அவசியமே கிடையாது என்றும், குறிப்பாக இந்த போட்டியில் சொதப்பிய நிறைய வீரர்களை இந்த சீசனிலிருந்தே முற்றிலுமாக ஒதுக்கி வைக்க தல தோனி முடிவெடுத்து விட்டார் என்றும் தெரிகிறது. அதிலும் விராட் கோலியின் கேட்சை தவறவிட்டது சிவம் தூபேதான். அதேபோல இந்த போட்டியில் தவறு செய்த ஒவ்வொரு வீரரும் அவர் எவ்வளவு பெரிய முக்கியமான வீரராக இருந்தாலும் இந்த போட்டிக்கு பிறகு அவர்களுக்கு சிஎஸ்கே அணியில் ஆடும் 11இல் வாய்ப்பு கிடைக்காது என்ற அந்த ஒரு கடினமான முடிவை தல தோனி எடுத்திருக்கிறார் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஆகவே இதற்கு முன்பு சிஎஸ்கே அணி எத்தனையோ தோல்விகளை அடைந்திருக்கலாம். ஆனால் சிஎஸ்கே அணி ஆர்சிபி அணிக்கு எதிரான அடைந்த இந்த ஒரு தோல்வி என்பது ஒட்டுமொத்த சிஎஸ்கே அணியின் தலையெழுத்தையே மாற்றியமைக்கும்படி மாறியிருக்கிறது. ஏனென்றால் சிஎஸ்கே அணி இதற்கு முன்பு எத்தனையோ தோல்விகளை அடைந்திருந்தாலும் இந்த ஒரு தோல்வி என்பது கண்டிப்பாக சிஎஸ்கே அணியை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனால்தான் தல தோனியும் இந்த ஒரு விஷயத்தில் கடுமையான முடிவுகளை எடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஆகவே இந்த போட்டிக்கு பிறகு கண்டிப்பாக சிஎஸ்கே அணியில் நிறைய மாற்றங்கள் இருப்பது என்பது மட்டும் உறுதி. கண்டிப்பாக 3 முதல் 4 மாற்றங்கள் இந்த போட்டிக்கு பிறகு சிஎஸ்கே அணியில் இருக்கும் என்பதை உறுதியாக நம்பலாம். அந்தளவுக்கு இந்த போட்டிக்கு பிறகு சிஎஸ்கே அணி வீரர்கள் பலர் மீதும் தல தோனி கடும் நடவடிக்கை எடுக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஆர்சிபி அணிக்கு எதிரான இந்த ஒரு போட்டியில் சிஎஸ்கே அணியின் அணுகுமுறையை பற்றியும், இதற்கு பிறகாவது சிஎஸ்கே அணியில் கண்டிப்பாக மாற்றங்கள் செய்ய வேண்டியது கட்டாயம்தானா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.